ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா இவளும் இருப்பு சட்டி எதுக்கி அடுப்பில் வச்சுட்டு எல்லோரும் மாதிரியும் சமையலை போட்டு கொல்ல போகிறோன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. சேனல் ஆரம்பிச்சிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் முதன்னு மாலை கட்டினதை ஒரு விநாயகருக்கு போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸு. அது போக லாங் வீடியோங்கிறது இதுதான். சரி, தானாக பேசிகிட்டு இருந்தால் எனக்கும் போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கணும். வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டுருக்கேன். முதன்னு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஈஸியான ஸ்வீட்டு என்னது? ரவையவும் ஜீனியவும் கலந்து செய்கிற கேசரி தானே சொல்லுவோம். அது தானே ஒரு 5 மினிட்ஸில் முடியக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு ஆசைப்பட்ட செஞ்ச ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கும் சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரு ஸ்வீட் எல்லாேருக்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் போட்டேன். அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பாத்திரம் ஃபியூ டேஸ் முன்னாடி அம்மா காசி போயிருந்தாங்க. அங்கே வாரணாசியில் இது ரொம்ப ஃபேமஸாக. எல்லா மக்களுமே தன்னுடைய பொண்ணுக்கு தானே வாங்குவாங்க. எங்கே போனாலும் பொண்ணுக்கு வாங்கணும் தானே ஆசைப்படுவாங்க. எங்கள் அம்மாவும் அதில் ஒரு விதிவிலக்கு கிடையாது. இது வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அவங்க ஞாபகமாகவும் ஃபஸ்ட்டு அந்த கடாயை வச்சு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் செஞ்சேன் மேம். ஒரு சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் மாதிரி தான் யோசனை. ஆரம்பிப்போமா வேண்டாமா, நம்ம வர முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருந்துக்கிறதுல வேலைக்கு ஆகாதுன்ட்டு நல்லதோ கெட்டதோ உளிக்கிட்ட அடி வாங்க தான் கல்லும் சிற்பமாகிற மாதிரி இதையும் பண்ணி பார்ப்போம்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து இப்போ வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங்லேயும் சரி, வாய்ஸ்லேயும் சரி நிறைய மிஸ்டேக் இருக்கும். இந்த கொடுமையை பார்க்குறவங்க அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி வேறு வழி இல்லை. முயற்சி பண்ணணுங்கிறதுனால வந்தது தான். நல்லா இருந்தால் பாராட்டுங்க, தப்பாக இருந்தால் மாற்றிக்க சொல்லுங்கள், மாற்றுறேன். பாராட்டுக்கள்லாம் உங்களை சேரட்டும், தப்பாக நான் ஏற்றுக்கிறேன். ஃபுட் கலர் போட மாட்டேன்னா, அது கேசரிக்கு இது போடவும், குங்குமப்பூ போடவும் கோல்டன் கலராக மாறுது பாருங்கள். இப்போ நல்லாயிருக்கும். பட் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அது கேசரியா இல்லை அல்வா வாங்குற மாதிரி கன்ஃபியூஷனில் நிற்கும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா கலர் ஃபுட் கலர் கொடுக்குற கலர் இது கொடுக்காது. அதனால் குங்குமப்பூ போடவும் அந்த கலர் வந்துடுது. சும்மா கிண்டுனாலே அடிபிடிக்கும். இதில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கிண்டுறதுல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பலகாரத்தில் ஈஸியானது ஸ்வீட்லேயே கேசரிங்கிற மாதிரி இருக்குது. எடுத்தோமா 2 ரவையை கொட்டணுமா, ஜீனியை கொட்டணுமான்னு. ஜீனியெலாம் 1க்கு 2 மடங்கு போட்டு தான் பண்ணேன். பட்டு கலருக்கு தான் ஃபுட் கலர் போட்டதுனால உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த கலராகவே இருக்குது. அப்புறம் சேனல் ஆரம்பித்து இதில் ஃபுட்டு பற்றி ஒரு ஷாப் சின்னமாக வச்சுருக்கேன். அதை பற்றி நமக்கு வில்லேஜில் உள்ளது எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறதுக்காக தான், உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுங்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் திணறல் இருக்க தான் செய்யுது. போக போக பழகிறோம். நம்மளால் வர முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இறங்கி பார்த்துருவோம், ஒரு சேனல் ஆரம்பித்து பார்த்துருவோங்கிற ஒரு முடிவுக்கு தான் ஆரம்பித்தது. எத்தனையோ சேனலுக்கு நடுவில் போட்டியாக வர முடியாட்டியும் நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வரலாம்ல. நெய் நல்ல சுத்தமான நெய். இது போடவுமே அப்படியே வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கம்மன்னு இருக்குது. அந்த பாதாம் முந்திரியெல்லாம் போடவும் பாருங்கள், அசல் அப்படியே அல்வா மாதிரியே இருக்குது. அல்வாவாக கேசரிங்கிற டவுட்டு வந்துடும். ஆனால் டேஸ்ட் நல்லா பக்காவாக இருக்கும். இது குங்குமப்பூ ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் ஃப்ளேவர் இல்லாமல் அந்த குங்குமப்பூவோடு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். கேசரிக்குன்னு பேர் வந்ததே அந்த காஷ்மீர் பூ தான். அது மாதிரி கேசரின்னு வந்ததும்பாங்க. ஆனால் ரொம்ப பேர் அப்புறம் கேசரிக்கு ஃபுட் கலர் தான் போடுறோம். அந்த காஷ்மீர் இந்த ஃப்ளவரை போடுறதே கிடையாது. அது போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. உடம்புக்கும் நல்லது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும்.
சாப்பிடவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டெல்லாம் பார்க்கல, பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு அவர் நல்லா இருந்தார் அப்படின்னா நம்ம துணிஞ்சு சாப்பிடலாம். எப்போதும் டெஸ்ட்டு அவர் தான். எப்படி இருக்கீங்க? ஸோ பாருங்கள், சேனல் பிடிச்சிருந்துச்சி, இது தேடுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எல்லாம் எப்போதும் கிடைக்கும் நம்பியிருக்கேன். நம்பி அடி எடுத்து வச்சுருக்கேன்.